இது மார்பகம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்ளை பண்றதுங்க இதை அப்ளை பண்ணுற முறை வந்து இந்த இருக்கு. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நல்லா தடவி அந்த பெருவரில் கொண்டு அப்படியே நல்லா நீவி விடணும். ஒரு 2 நிமிஷம். அதாவதுங்க ஒரு சிலருக்கு 4 வாரத்திலேயே தெரிஞ்சிடுது. ஒரு சிலருக்கு வந்து 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் ஆகுது. ஆனால் அதுக்கு அவங்க உடல் வாகு தான் காரணம். சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியதாக இருக்குது. சிறுத்த மார்பகத்தை பெருசாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த மார்பக வளர்ச்சி உருவாகணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு மாற்றத்தை உருவாகுதை நீங்கள் கண்டிப்பாக கண்கூட பார்க்கலாம். உணய மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய கணேஷையா இருக்காரு. இவர்கிட்ட என்ன மாதிரியான பாரம்பரிய மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம காணொலியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா உங்களுடைய பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் கணேசன். நான் ஒரு நாட்டு வைத்தியர், பாரம்பரிய வைத்தியர். என்னோட ஊர் அருப்புக்கோட்டை. ஐயா எத்தனை வருஷமா இந்த பாரம்பரிய வைத்திய முறையை 25-30 வருஷமா நான் இதில் இருக்கேன். ஆமாம். இதில் வந்து இப்போ பிரத்யேகமாக தயார் பண்ணுறது பெண்களுக்கு சில குறைபாடுல இருந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் மார்பக வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால பல பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுலையும் காலதாமதம் ஏற்படுது. அதனால் அவங்களுடைய கோரிக்கை நிறையா வரும்போது எனக்கு இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா, நான் வந்து பியூட்டி பார்லர் கடைகளுக்கு மருந்து சப்ளை பண்ணுவேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து தயார் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் தயார் பண்ணி கொடுத்தேன். அது வந்து என்ன அப்படின்னா, மார்பகம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கிரீமும் ஒரு கேப்சூலும் தர்றோம். அந்த கிரீமு வந்து இவ்வளோ பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். சொல்லுங்கள், இது என்ன கிரீமியா? இது வந்து மார்பகம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இதை அப்ளை பண்ணுற முறை வந்து இந்த இருக்கு. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நல்லா தடவி அந்த பெருவரில் கொண்டு அப்படியே நல்லா நீவி விடணும். ஒரு 2 நிமிஷம். மார்பகம் ஃபுல்லாக நல்லா நீவி விட்டு காம்பு வரைக்கும் நல்லா நீவி விட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இப்போ அப்படியே அப்சர்வ் ஆயிரும். ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே நீவி விட்டாங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி இந்த கொடுக்குற கேப்சூலை வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 கேப்சூல் சாப்பிட்டு பால் சாப்பிட்டு வந்தாங்கன்னா போதும். 2 கேப்சூல்? 2 கேப்சூல். அதாவது ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறையா? 2 முறை. காலையில் ஒருக்கா, இரவு ஒருக்கா. சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 கேப்சூல் சாப்பிட்டு பால் சாப்பிடணும். இதை கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு சில மாதத்திலேயே நல்ல வளர்ச்சி அடையும். ஆமாம். அதனால் வந்து நல்லா திருப்தியாக இருக்கும். எந்த பக்க விளைவும் கிடையாது. இது வந்து பூரா நாட்டு மருந்தில் தயார் பண்ணுறோம். அதனால் சைடை விட்டால் வராது. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்காக நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணுறாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சிலிக்கானை உள்ளே வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. அதனால பாதுகாப்பான்தா? சிலிக்கான் பாதுகாப்பே இருக்காது சார். 6 மாதம் கழிச்சா அவனுக்கு புற்றுநோய் வந்துடும். நான் துருக்கியில் ஒரு கட்டிங்கை எடுத்து வச்சேன். பேப்பரில் வந்து கட்டிங் எடுத்து வச்சேன். அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, அங்கே உள்ள பெண்கள் நிறைய பேர் மார்பகத்தை பெருசாக்கணும்னு சொல்லி சிலிக்கானை வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 6 மாதம் 1 வருஷத்தில் மேஜராக எல்லாருக்குமே புற்றுநோய் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ கவர்மெண்ட்டில் இருந்தே உத்தரவு போட்டான், இனிமேல் யாருமே சிலிக்கான் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு சான்ஸே கிடையாது. இது நமக்கு இயற்கையாகவே நாட்டு மருந்தில் தயார் பண்ணனால எந்த பக்க வலியும் இல்லை. ரொம்ப விலை மலிவானது. அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நல்லா பயன்படுத்திக்கலாம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த சிறுத்த மார்பகத்தை பெரிதாக்கக்கூடிய அந்த வழிமுறைகளும் இருக்குது. இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? அதாவதுங்க, நீங்கள் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அலோபதின்னு போயிட்டாலே அது அப்போதைக்கு தற்காலிகமாக நல்லாயிருக்கும். ஆனால் நாளடைவில் அது ரிவர்ஸ் ஆயிரும். போலி தொங்கி போயிடும். அது இந்த இதில் கிடையாது. அதே மாதிரி வேறு பக்க விளைவு என்ன உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. இதில் அலோபதியை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும்,
உங்களுக்கு பக்க விளைவும் கிடையாது. அதனால் தைரியமாக இதை பண்ணலாம். 2-1 மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதனால் தைரியமாக இதை பண்ணலாம். நீங்கள் ஹார்மோனில் போடுறவங்க போட்டுட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது இயற்கையாகவே கிடைக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், பலனடைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது சாப்பிடும்போது ஏதாவது பத்திய முறைகள் கடைப்பிடிக்கணுமா? ஒன்றும் இல்லைங்க, பத்தியமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நார்மலாக எப்பயும் போல் நல்லா சத்தானதை சாப்பிட வேண்டியது, வேறு ஒன்றுமே கிடையாது. பழங்கள் கீரைகள் நிறைய சாப்பிட்டதுனாலே போதும். இந்த மருந்துக்கு அதுக்கு பலன் கூட கிடைக்கும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுத்த மரபகத்தை பெருசாக்குறதுக்கான வழிமுறைகள் பல்வேறு மருத்துவ முறைகளை கையாளுறாங்க. இப்போ இந்த பாரம்பரியமான சித்த மருத்துவ முறையில் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த மூலிகை மாத்திரைகளும் இந்த கிருமிகளும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்க உடலுக்கு ஏற்ற அந்த மார்பக வளர்ச்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஒரு சிலருக்கு 4 வாரத்திலேயே தெரிஞ்சிருது. ஒரு சிலருக்கு 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் ஆகுது. ஆனால் அதுக்கு அவங்க உடல் வாகு தான் காரணம். ஆனால் பெரும்பாலும் என்ன அப்படின்னா 2 மாதங்கிறது தாங்க உச்சபட்சம். அவங்க தேவை, அதாவது அவங்க உடம்பு தக்கன நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும். அவங்க சேஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க அப்ளை பண்ணிட்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சேஃப் இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். பக்க விளைவுலாம் உண்டு வராதுங்க. அதனால் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், சாப்பிட சொல்லுங்கள், பயன்படுத்துங்க சொல்லுங்கள். ஏன் நேயர்களே, அதாவது இந்த காணொலி பார்த்துட்டு இருப்பீங்க. இது பெண்களுக்கான பதிவுன்றதுனால தான் நான் ஐயா கிட்ட சரி ஒரு பேட்டியாக காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் அந்த சிறுத்து மார்பகம் உங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி தேவைப்படணும் அப்படின்றவங்களுக்கு மாற்று மருத்துவ முறைகளும், அதாவது நீங்கள் ஆங்கில மருத்துவம், சித்தா, ஆயுர்வேத, யுனானி இதில் கண்டிப்பாக அதுக்கான சிகிச்சைகள் பல்வேறு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியதாக இருக்குது. இது நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது, இதையும் இந்த மாத்திரைகள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு 25 வருஷம் அனுபவத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவ மூலம்லாம் இந்த கிரீம்களையும் மாத்திரைகளை வாங்கிக்கலாம். அதோட ஒரு சில உணவு முறைகள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஒரு சில எக்ஸசைஸ் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பாக உங்களுக்கு மாற்றத்தை உருவாகுதை நீங்கள் கண்டிப்பாக கண்கூட பார்க்கலாம். குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள். தேவைப்படுறவங்க இந்த கிரீமை, பக்கவில்லை இல்லாத கிரீமையும் இந்த மாத்திரைகளும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அழகு நிலையத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வாங்கி உங்களுடைய அழகு நிலையத்து வரவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பரிந்துரை செய்யலாம். பரிந்துரை செஞ்சு பாருங்கள். இது பக்க விளைவுகள்னு சொல்கிறாரு, நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள். இது ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து பயன்படும் போது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தேவைப்படுறவங்க கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. மீண்டும் அழைமையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.